ஹாய்! இன்றைக்கி நம்ம ஒரு நல்ல ஹெல்த் ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம். நான் 1/4 கிலோ நெல்லிக்காய் வாங்கி வெந்நீர் நல்லா கொதிக்க வச்சுட்டு, அதில் 1/4 கிலோ நெல்லிக்காவுக்கு 3 லிட்டர் தண்ணி வச்சுக்கணும். நெல்லிக்காவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு, நல்லா காஞ்ச டவல் ஏதோ ஒரு கிளாத்தில் எடுத்து நீங்கள் நல்லா தொடச்சி வச்சுக்கங்க. தொடச்சி வச்சுட்டு, அதில் நான் பச்சை மிளகாய் 1 கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் புதினா. அதை எல்லாத்தையுமே நீங்கள் வெந்நீர் நல்லா கொதிக்க வச்சு அதை இறக்கி வச்சுட்டு, அடுப்புலேருந்து இறக்கி வச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் அந்த நெல்லிக்காவை நீங்கள் போடணும். ஏன்னா அதில் வெந்துட்டுனா அது நல்லா இருக்காது, டேஸ்ட் நம்மளுக்கு குடிக்கிறதுக்கு நல்லா இருக்காது. அதனால் இறக்கி வச்சுட்டு ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் புதினா, அதில் நெல்லிக்காய் எல்லாத்தையும் போட்டுருங்க. போட்டுட்டு இது நீங்கள் அப்படியே மூடி வச்சுருங்க. ஏன்னா அது ஆறணும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் ஈரமே இருக்கக்கூடாது. அந்த பிளாஸ்டிக் டப்பாவில் ஊற்றி வச்சு ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுருங்க. அதை காலையில் டெய்லி நீங்கள் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு சுகர் அப்படியே கண்ட்ரோல் ஆகுதுங்க. ஏன்னா என் வீட்டுக்காரங்க இது நிறைய மாத்திரை போட்டுமே அவங்களுக்கு கேட்கல. ஆனால் இந்த ட்ரிங்க் அவங்களுக்கு குடிச்சு அவ்வளோ சூப்பராக இப்போ அவங்களுக்கு இது சுகரே கண்ட்ரோலாக இருக்குது. மாத்திரை ஒரு வேளை தான் போடுறாங்க. அந்த அளவுக்கு இது நல்ல ஒரு ட்ரிங்காக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இவங்க வீட்டில் நாங்கள் எல்லாருமே குடிக்கிறோம். என் பசங்க வரைக்கும் நாங்கள் எல்லாருமே சின்ன குழந்தைங்க வரைக்கும் இதை நீங்கள் குடிக்கலாம். இதில் சுகர் மட்டும் இல்லைங்க, கொலஸ்ட்ராலு, ப்ரெஷரு எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.